நான் இந்த இயக்கத்தில் அனைத்து இந்த அண்ணா திராவிடத்தை சேருகின்ற பொழுது வயது 14 வயதிலே பள்ளி மாணவன் பருவத்திலே நான் இயக்கத்தை அர்ப்பணித்த ஒரு தொண்டன். அது முதல் ஒரு எம்ஜிஆரை தொடர்ந்து களப்பணியாற்றியவன். முதலில் நான் கிழக்கு தஞ்சை மாவட்டத்தினுடைய மாவட்ட கோவி நாராயணசாமி என்பவரை நான் மாவட்ட அமைப்பாளர் ஏற்றுக்கொண்டவன். செம்மனார் சலாம்பா என்பவரை ஒன்றிய அமைப்பாளர் ஏற்றுக்கொண்டவன். அன்றெல்லாம் இன்று இருப்பவர்கள் என்று இல்லை. இப்படி நாங்களாம் ஒன்று சேர்ந்த இயக்கத்தை கிராமமாக சுற்றி இயக்கத்தை வளர்த்த வரலாறு எங்களுக்கு உண்டு. பிறகு எம்ஜிஆர் காலத்திலே கிளைக்கழக செயலாளர் பணியாற்றினேன். அம்மாவின் காலத்தில் செம்பை ஒன்றியத்தினுடைய மாவட்ட பிரதிநிதியாக 8 ஆண்டு காலம் பணியாற்றியுள்ளேன். அம்மாவின் காலத்தில் ஒன்றிய துணை செயலாளர் 8 ஆண்டு காலம் பணியாற்றியிருக்கேன். பிறகு அம்மாவின் காலத்தில் ஒன்றிய செயலாளர் ஏறத்தாழ இன்று வரை ஒரு 17 ஆண்டு பணியாற்றியிருக்கின்றேன். அம்மாவின் காலத்தில் நான் ஒன்றியக்குழு தலைவர் செம்பையில் இருந்தேன். நான் காலையில் 9 மணிக்கு சென்றால் ஒரு அரசு ஊழியர்கள் பணியாற்றி அனைத்து பொதுமக்களை சந்தித்து குறையை சேர்த்து தீர்த்து விட்டு தான் வருவேன். அதனால் இன்று எங்கே கண்டாலும் அண்ணன் ஐயா என்று கூப்பிட்டு எல்லா ஜனங்களை அன்போடு வரவேற்கிறார்கள். காரணம் என்ற உழைப்பு தான் என்று நினைக்கின்றேன். உழைப்புக்கு இன்று மரியாதை இல்லை. உழைத்தவனுக்கு ஊதியம் இல்லை, மரியாதை இல்லை என்று தான் சொல்லுவேன். நான் அரசியல் வாழ்க்கையில் கடைபிடித்து இன்று வரை கட்ட பஞ்சாயத்தோ மற்ற லீகலாக இந்த குவாரி சென்று வாங்குறதோ வேலைக்கு பணம் வாங்கத்திட்ட எதுவுமே எனக்கு தெரியாது. நேர்மையாக உண்மையாக அம்மா இருப்பார் ரொம்ப காலம் நான் வாழலாம் என்று உழைத்தனை தவிர எந்த பிரதிபலமும் அடையாத ஒரு மனிதன். சிலர் கூட சொல்லுகிறாராம், இவர் ஒன்றிய குழு நிற்கின்ற பொழுது நான் உதவி செய்தேன்னு சொன்னாராம். அவர் உதவி செய்யவில்லை. ஆக்குமணியின் இடத்தை 60 கோடியை விற்று இவருக்கு தெரியும். அதை விற்றான் ஒன்றிய குழு தலைவருக்கு போட்டியிட்டேன். என்னுடைய பணத்தில் தான் கட்சி நிர்வாகிகளுக்கு கொடுத்தேன். நான் ஒன்றிய குழு தலைவர் தேவையில்லைன்னு சொல்லி அண்ணன் ஓஎஸ் மணியன் அவர்கள் புடிவாதப்படுத்தி என்னை நிறுத்தினார ஒழிய அவர் என்னை கெஞ்சி கூத்தாடி நான் கேட்கப்படவில்லை. எதற்கு இதை குறிப்பிட்டால் பதவி என்பது முக்கியமல்ல, அது போட்டு சட்டைக்கு சமத்துவம் என்று. அந்த பதவிக்காக தேடி அடைவன் நான் கிடையாது. ஆனால் அம்மா அவர்கள் 2011 தமிழ்நாட்டிலே முதலில் என்டி அப்ளிகேஷன் எடுத்து நல்ல பையன் சித்திர பையன் கட்சிக்கு உழைத்த ஆய்வு வெற்றி பெற பழையதை கையெழுத்து போட்ட வரலாறு கூப்பிட்டு என்னை நேரே இன்றாங்கலை பூங்குன்றம் பையன் நீ உடனடியாக சென்னை நாளை வருமணிவன் என்று சொன்னார்கள். ஆனால் சொன்னது உண்மை, சென்ட்ரல் பிரான்ச் சொன்னது உண்மை. நான் செல்லுடன் 12 மணி அண்ணன் ஓஎஸ் மணியன் அவர்கள் திருகரத்தான் ஒரு அம்மாவை வைத்துக் கொண்டு எடுத்து என்னை அப்புறப்படுத்தி அந்த சட்டமன்ற உறுப்பினை கிடைக்காம அழித்தப்பட்டது கூட அப்போது அந்த இயக்கத்தை விட்டு நான் வெளியேறவில்லை. 16 அதை விட அம்மா கூப்பிட்டு என்னை பயோடா என்று சொன்ன அவரும் என்னை பயோடா கொடுத்தாரவரே அவரும் சில வேலை செய்து நான் அதையெல்லாம் பொருட்படுத்தவன் இயக்கம்தான் வேண்டும் என்று உழைத்தேன். என்னை இவரால் நமது மாவட்ட செயலாளர் நான் பவுன்ராஜ் அவர்கள் இப்போ யாரை வேணா மாற்றிக்கொள்ளலாம் என்று சொன்னார். அண்ணன் எடப்பாடி வேண்டாம் என்னை மாற்றிக்கொள்கின்றேன். நான் போய் என்னை மாற்றிக்கொள் என்று சொல்லி வந்தேன். நான் இன்னும் மனமாற சொன்னேன். அதற்கு பிறகு எந்த நிகழ்ச்சிக்கோ எந்த பொதுக்குழு எனக்கு எந்த அழைப்பதும் கிடையாது. நான் கவலைப்படவில்லை. ஊரெந்த பிராமணருக்கு பூணூல் தேவையில்லை. நான் ஜனா என்ற பெயர் என்னுடைய உயிருக்கும் பிறகு என்னுடைய ஃபிலிமிலே நெகட்டிவ் எம்ஜிஆர் சொன்னேன். நான் ஒன்றிய கழக செயலாளர் பதவி இருந்தது இல்லை வேற. இவர் ஊராட்சி மன்ற தலைவர் இருந்தால் இவர் காலத்தில் இந்த மண்ணுலே மனிதர்கள் உள்ளவரை இவருடைய பேரு அன்பழகன் என்ற பெயர் இருக்கும். 2016 யார் ஒன்றிய குழு தலைவர் என்று ஃபிலிம் நெகட்டிவ் இதை எடுத்து அந்த விருதியை எடுத்து பார்த்தால் அவன் ஜனார்த்தனான ஒன்றிய குழு தலைவர். யாரும் அந்த 1000 சொத்து உள்ளவர் கூட இந்த பதவிக்கு வர முடியாது, வரவும் முடியாது. அந்த பதவியை அணிவித்தவன். அதனால் ஃபிலிம் நெகட்டிவ் உள்ளவரை தமிழ்நாட்டிலே ஜனங்கள் உள்ளவரை இந்த அரசு பதிவிலே பதியப்பட்ட என் பெயர் கட்டாயமாக இருக்கும். அது எனக்கு போதும். நான் எக்ஸ் சேர்மன் என்று கூறுகின்ற வார்த்தை எனக்கு அன்பான வார்த்தை. நான் பதவியை நம்பி வாழவில்லை, பதவி நம்பி ஓடவில்லை, யாரும் கேட்கவில்லை. அதோடு மட்டும் ஒரு சின்ன வருத்தம் ஒன்று, அதை உங்களுக்கு சொல்லாமா சொல்லணும்னு நினைக்கின்றேன். 2016 அப்போ அண்ணன் ஓஎஸ் பண்ண அண்ணன் மாவட்டத்தை அம்மா எடுத்துட்டாங்க. ஜெயபால் மாவட்ட செயலாளர் அவர் இருந்தார்.
அவர் இருக்கும்போது அவருக்கு அம்மா சீட்டு கொடுத்துட்டாங்க எப்படி அவருக்குன்ட்டார். திரும்ப சேஷாத்னர் பிஏ இருந்தார். அவரும் கூப்பிட்டு ஒரு 4, 5 நாள் எனக்கு ஒரு பணம் வாங்கி கொடு. ஒரு 25,00,000 தேர்தல் பண்ணி தருகின்றேன் என்று சொன்னார். நான் நம்பிக்கையோட, உண்மையோட, நல்ல மனசோடு சென்று மதாசெட் என்பவரிடம் வாங்கி, ஆக்கூர் பக்கீரி தெரியுமா உங்களுக்கு? பக்கீரியை அழைத்து கொண்டு வந்து முன்னாடி வேவு பார்த்து கொண்டு நாங்கள் நாகப்பட்டினத்தை சென்று லாட்ஜிலே வர்த்தக ஓட்டுநர் சிவபெருமானிடம் கொடுத்து வந்தோம். சில நாட்களுக்கு பிறகு நான் அவர் கேட்கிறார், தரேன் தரேன் என்று சொல்லி இன்று வரை கொடுக்கப்படவில்லை. இப்ப அந்த சேட்டு என் வீட்டிலே வந்து, நீ 1,20,00,000 பணம் கொடுத்தால்தான் போவேன், இல்லைன்னா உனக்கு இருக்கிற இடத்தை வெற்றி எழுதி கொடு என்கின்றார். மன வேதனையை தான், மன சங்கடத்தை தான் நான் இன்று வாழ்ந்து. ஆனால் இவருக்கு தெரியும் நினைக்கிறேன், இங்கே உள்ளவருக்கு புரியும். அதன் பிறகு எனக்கு மன சோதனை. நான் சில நாட்கள் நேற்று வரை நான் ஹாஸ்பிட்டலே அட்மிஷன் ஆகிற காரணமே அதுதான். அதை வேணா இந்த தகாத வார்த்தையை நமது மதார் சேட்டு பயன்படுத்தியதான் எனக்கு மன அழுத்தத்திலே சென்று இன்று வந்தேன். ஏன் இதை குறிப்பிட்டேன் என்றால், நான் கடன் வாங்கினாலும் கடன் கொடுத்தாலும் அதை நேர்மையத்திற்கு கொண்டு இறைவனை வேண்டிக் கொண்டுதான் வாங்குவேன். இதுவரை இவர் கொடுக்கப்படவில்லை. நானும் பலவை கேட்கப்பட்டு விட்டேன், தரவும் முடியலை. இன்னும் சரியான வார்த்தையும் கொடுக்கவில்லை. இதையும் உங்களிடம் ஏன் குறிப்பிட்டேன் என்றால், நான் பாதிக்கப்பட்ட தொண்டனாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். எனக்கு வயது 60 கடந்து விட்டது. அம்மா பேரவையினுடைய இணைச் செயலாளர் 40 வயசுக்குள்ள இருக்கணும். என்னை அசிங்கப்படுத்துவதை நான் வேண்டாம். இன்று இருக்கின்ற ஒன்றிய செயலர் ரமேஸ்வரர் கேட்டபொழுது, நீங்கள் அந்த பதவியை எடுத்துக்கொள்ளுங்கள், முன்னாள் ஒன்றிய செயலாளர் போடுங்கள், இல்லை என்றால் எக்ஸ் சேர்மன் போதும் இந்த பதவி என்று சொன்னேன். அதனால் ஏறத்தாழ 1972 முதல் இன்று வரை கழகத்திலே நான் ஒரு பணியாற்றியவன். இன்று நான் அந்த பதவியும் தேவையில்லை. இன்று முதல் நான் விடை பெறுகிறேன் என்பதை உங்களிடம் சொல்வதற்கு ஏன் இதை குறிப்பிட, ஏறத்தாழ 50 ஆண்டு காலம் பணியாற்றி கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் இரவென்று பகலென்று பார்க்காமல் பணியாற்றி நான் வேதனையோடு தான் விடைபெறுகிறேன் என்பதை இந்த நேரத்திலே உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். நான் ஒதுங்குவதற்கு காரணம், இன்றைய அம்மாவுக்கும் தலைவருக்கும் பிறகு இந்த அரசியலாக இல்லை என்பதனால் இன்று முதல் பதவியிலிருந்தும் பொறுப்பிலிருந்தும் அனைத்திலிருந்து விடைபெறுகிறேன். அண்ணாவினிடம் கையிலே அழுக்கில்லை, கரத்திலே உண்மையான கரம். நான் விடைபெறுவதற்கு முக்கிய காரணம், அசிங்கத்தையும் அவமானத்தையும் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு காலத்து எம்ஜிஆர்ட்ட சொன்னார் கேட்பேன், அம்மாவின் சொன்னால் கட்டாயம் கேட்பார். இன்று யாரும் கேட்பதற்கு ஆள் இல்லை என்பதால் இது கடைசியாகும். நான் விடைபெறுகிறேன். கட்சியை விட்டு விலகுவதற்கு முக்கிய காரணம், இன்று மாவட்ட செயலாளர் பவுன்ராஜ், இன்னைக்கு கழகத்தினுடைய நாகப்பட்டினம் மாவட்ட செயலாளர் முன்னாள் கொள்ளூர் அண்ணன் ஓஎஸ் மணி அவர்கள் தான் காரணம். இதனால் தான் நான் கட்சியில் விலகுகின்றேன். என்னுடைய உரிய மரியாதையில் வாழ்ந்தவன் நான் யார் என்பதற்கு அவர்களுக்கு தெரியும், அவர் என்பது எனக்கு தெரியும் என்பதை கூறி, இன்று கூட நான் செல்லிலே பார்த்தேன், பருவூர் செந்தில் அவர்கள் பேட்டியளித்திருந்தார். இந்த கட்சியிலே உழைத்தவர் விஜயபாலன், லோகநாதன், சுந்தரராஜன், அண்ணன் கிடங்கல் அண்ணன் ஜனார்த்தனம் மூலம் 1972 பொறுப்பாளர் இருந்தவர்களால் இன்று இல்லை என்று சொன்னார். அவர் சொல்வது உண்மைதான். அது என்ன காரணம், அவரும் இன்று இல்லை, அவரும் இதை விட்டு விலகுகின்றார். முன்னோடிகள் விலகுகிறார்கள். யாரை வைத்து இயக்கத்தை நடத்தப்படும் அவருடைய விருப்பங்களை சொல்லி மீண்டும் சக்தி வெங்கடேஸ்வரன் ஒரு நாள் என்னை கேட்டார், நம்மளது இயக்கத்திலே உங்களை நம்பிய ஆயிரக்கணக்காக இந்த வாசல் நின்றவர்கள் இன்று யாரும் வருவதில்லை, எந்த நிகழ்ச்சிக்கும் நம்மளே எந்த அப்படி நோட்டீஸும் கொடுப்பதில்லை, உங்களும் நான் இருந்தால் எனக்கு ஒரு கட்சி தேவை, நான் சொல்லியிருந்தேன் என்று அவர் கட்சி மாற போனப்போ வேண்டாம் என்று தடுத்தேன். அவர் தனி குடும்பம் ஆகிவிட்டார். அவர் மாற்ற எந்த கட்சிக்கு சென்று விட்டார் என்பதையும், அதற்கு காரணம் இவர்கள் இருவர் தான் என்று சொல்லி இருவர்கள் மாவட்ட செயலாளர் பவன்ராஜ், முன்னாள் கொலையுறவு செயலாளர் மாவட்ட செயலாளர் ஓஎஸ் மணியன் தான் காரணம் என்று சொல்லி